ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள் சொல்லிட்டு நம்ம என்ன செய்றாங்க, கையை வைக்கிறாங்கடா. ஒட்டகம் என்ன வைக்கும், காலத்தை வைக்கும். ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள் சொல்லி நிறைய கையை பிற்படுத்துறாங்க, காலை பிற்படுத்துறாங்க. அப்ப ஒட்டகம் என்ன செய்யும் சொன்னால், முதலாவது காலையை தான் வைக்கும், இரண்டாவது கால் வைக்கும் என்பதை நம்ம விளங்கலாம். நம்ம நடைமுறையா நாலு கால் சொன்னாலும் கூட ஒட்டகத்துக்கும் மனிதனுக்கு எப்படி கை கால் இருக்கு, அதே போல ஒட்டகத்துக்கும் கால்நடைகளுக்கும் கை கால் இருக்குது. அப்ப ஒட்டகம் முன்னுக்குள்ள இப்ப நான் போற நேரத்துல நல்லா உங்களுக்கு நல்லா பார்த்து போறேன். சொன்னோம்னா போறோம். ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்க ட்ரெயின் எடுத்தீங்கன்னா அதை பழகிட்டீங்கன்னா ஈஸியா போயிடலாம். நான் போகும்போது இப்படி போறேன், இப்படி போய் கையை வச்சாச்சு, கையை வச்சுட்டு அடுத்து கால் வைக்கும். நல்லா பாருங்க பாருங்க, இப்படி போற நேரத்துல இப்படி போறேன், கையை வச்சாச்சு, கையை வச்சுட்டு அடுத்து கால் வைக்கும். கால் வச்சா அப்படியே தரையா சரியா வைக்கும். அப்ப முதல்ல அங்க வார நேரத்திலேயே அப்படியே வரல, இப்படி வர அப்படி வச்சாச்சு, இந்த காலை அப்படி வச்சாச்சு, அப்படி சரியா செஞ்சு அப்படி அப்படியே தடுமாறி அப்படியே சுஜூதுக்கு எப்படி போகணும்? முதலாவது கையை வச்சு, முதலாவது கையை வச்சு விளங்குங்க. பித்னா எங்க மேலோங்கி செல்லு விளங்கினா. இம்தியாஸ் பாய் என்ன சொன்னார்? முதலாவது கையை வச்சு, இவரு முட்டங்கால வச்சு. போதுமா? விளங்கிச்சா? விளங்கிச்சா விஷயம்? ஷாபி மதம் என்ன சொல்லுது? முதல்ல முட்டங்கால வைக்கணும். அப்ப இந்த உம்மத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்கள்ல 1200 வருஷம் அமல் என்ன என்ன முதலாவது முட்டங்கால். ஏன் கையா பிறண்டுச்சு? சில தஜ்ஜாலியத்துகளால. தெளிவா பேசுவோம், ஒன்றே மறைக்க வரைக்க தேவையில்லை, கெட்ட தெளிவா பேசுவோம். சில தஜ்ஜால்களுடைய வாதங்களால அவங்க என்ன செஞ்சாங்க? அபூதாவுதுல வர ஹதீஸ் ஒன்று கொண்டு போய் மக்களை ஏமாத்தினாங்க. முன்னால வச்சு காட்டினாங்க, இந்த பாருங்க என்ன, இதா சஜதா அஹதுக்கும் ஃபலா யப்ருகன்ன கபுராக்கில் பஈர் வல்யதா யதைஹி கப்ல ருக்பத்தைஹி. நீங்க சுஜூதுக்கு போகல ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூத் செய்யவானா, முதல்ல உங்களோட கையை வைங்க, அதுக்கு பின்னால முட்டங்கால வைங்க. இது அபூதாவுதுல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? சஹீஹான் என்றால் சனதுல சஹீஹான ஹதீஸா? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. எது சஹீஹானது? அறிவிப்பாளர் தொடர் சஹீஹானது. அப்ப வாசகம் சனதுல சஹீஹ் என்று மத்தன்ல சஹீஹா இல்ல, அது ஒன்று சஹீஹ் ஆகுமா? மத்தன் மக்லூபா இருக்குது. மக்லூபுல் மத்தனான ஹதீஸுக்கு ஹுக்கும் என்ன, சட்டம் என்ன? தஈஃப். அதனுடைய சனத் சஹீஹா இருக்குது. மத்தன் மக்லூப், எனவே அது தஈஃப் ஆயிடுச்சு. இந்த ஹதீஸுடைய சனது சஹீஹானது, ஆனா வாசகம் பிறண்டது. வாசகம் பிறண்டது. இதனுடைய முதல் வாசகம் என்ன சொல்லுது? இதுல ரெண்டு வாசகம் மிக. முதல் வாசகம் சொல்லுது, நீங்க ஒட்டகம் மாதிரி படுக்கவான சுஜூத்ல, ஒட்டகம் படுக்கிறது போல சுஜூத் செய்யவான. இது முதலாவது வாசகம். இரண்டாவது வாசகம், முதலாவது உங்களோட கையை வைங்க, அதுக்கு போற முட்டை காலவை. சரியா? ரெண்டு வாசகம். முதலாவது வாசகம், ஒட்டகம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவான. ஒட்டகம் முதலாவது எதை வச்சு படுக்குது? அதுல முன்னங்காலையா பின்னங்காலையா? முன்னங்கால. நீங்க பாலைவனத்துல போய் அதுக்குன்னு தேடி பாருங்க. நான் ஒட்டகத்தோட 6 வருஷம் இருந்தவன். எந்த ஒரு ஒட்டகம் பித்தத்தை வச்சு படுக்காது. முதலாவது அதுல கையில 2 மடிப்பு இருக்கும், அதாவது முன்னங்கால 2 மடிப்பு இருக்கும். அதுல முதலாவது மடிப்பு அடிச்சு குத்தி இப்படி கிட்ட கொண்டு வரும், இப்படி ஒரு அடைச்சி போட்டு அது படுத்து போட்டுதான் பித்தட்டை வைக்கும். அப்ப இந்த ஹதீஸுடைய முதல் வாசகம் என்ன செய்யுது? சொல்லுது, நீங்க சுஜூதுக்கு போகல முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. வேணுங்களா? ஒட்டம் படுக்கிற மாதிரி சுஜூதுக்கு போவானா அப்படின்னா முதலாவது கையை வைக்க வானான்னு சொல்லுது. இரண்டாவது வாசகம் என்ன சொல்லுது? முதலாவது கையை வைங்கன்னு சொல்லுது. வேலைங்கச்சா? இந்த நீங்க நினைக்கவான இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்க இமாம்களுக்கு கிடைக்கல. நீங்க நினைக்கவான இங்க இந்த ஹதீஸ்கள் எல்லாம் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு தெரியாண்டு அந்த ஹதீஸ் உங்களுக்கு அறிவிச்சதே அவங்கதான். அப்ப முதல் வாசகம் இரண்டாவது வாசகத்துக்கு முரண்படுது. முதல் வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைக்க வானண்டு, இரண்டாவது வாசகம் சொல்லுது முதலாவது கையை வைங்க. முன் பின் முரண்பாடுள்ள பேச்சுக்கு உளறல் என்று சொல்லுவார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் உளர மாட்டார்கள். நான் மற்றொருக்கமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி உளர மாட்டான். எனவே இந்த ஹதீஸுடைய வாசகம் எங்கோ பிறண்டு இருக்குது. இதுல இருந்து இஸ்திம்பாத் பாத்தில் ஆயிட்டு, இதுல இருந்து சட்டம் எடுப்பது வீணாயிட்டு. எனவே 4 மதகுடைய இமாம்களும் இதை விட்டாங்க. உம்மத்திட 1300 வருஷமும் இதை அமல் செய்யல.
இந்த தஜ்ஜாலியத்து தான் இத கிளறி உம்மத்தை வழிக்கு எடுத்தாங்க. சரி, இதே அபூதாவுதுல, திருமிதில, நசாயில, இப்னு மாஜால, சுனனுல் அர்பால ஹதீஸ் பதிவாகுது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வதஅ ருக்பதைஹி قبل யதைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போவாங்கடா, தண்ட கையை வைக்கிறதுக்கு முன்னால முட்டங்கால்களை வச்சு சுஜூத் செய்வாங்க. யாரு சொல்லுங்க, யாரு? ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்? இதே அபூதாவுதுலயும் இந்த ஹதீஸ் இருக்குது, திர்மிதிலையும் இருக்குது, நஸாயிலையும் இருக்குது. இதுவும் சஹீஹான சனதுள்ள ஹதீஸ். ஏன் இந்த ஹதீஸ காட்டாம அந்த ஹதீஸ காட்டுறான்? ஏன் இந்த அநியாயத்தை செய்யறான்? இவன் உண்மையிலேயே நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இவங்கள மகா பொய்யர்கள் என்று. தஜ்ஜால் மட்டும் சொல்லல, தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன் என்னங்க சொன்னாங்க. தஜ்ஜால்கள் மகா பொய்யர்கள் என்னங்க, சந்தேகம் இல்லாம படு பொய்யர்கள்.